உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போட வகை பார்க்காதே, உன்கிட்ட இருக்கிற குறைய நீ சரி பண்ணிக்கோ, அடுத்தவங்களை பண்ண சொல்லாத அப்படின்னு சொல்லி நிறைய பேரு இப்படி கிளம்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் சொல்றது என்னன்னா சொல்கிறத சொல்லுங்க, அவர்கள் சொல்கிறத அவர்கள் சொல்லட்டும். இடையில நீங்க புகுந்து ஏன் இவர்கள் தவறு அவர்கள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்கிறீர்கள். பைபிள்ல அப்படி கொடுக்கப்படல, சகோதரனை ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்றது அவர்களுடைய ஸ்டாண்டா இருக்குது. பைபிளுக்கு விரோதமாக யாரும் போதித்தால், பைபிளோட வசனத்தை புரட்டினால் அவர்கள் சகோதரர்கள் என்று உங்களுக்கு சொன்னவர் யார்? ஒரு கள்ள சகோதரரை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர், அவரும் நம்மை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்களும் அவரோட கூட இருக்கிறீர்கள். இப்படி சொல்கிறது, திருடனை காணும் போது நீயும் ஒருமித்து போகிறாய். நம்ம திருடனை பார்க்கும்போது சத்தம் போடணும், மற்றவர்களை ஒரு அழகு கொடுக்கணும். அப்பதான் அவர்கள் தங்கள் வசத்தில் உள்ள பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வார்கள். அப்படி இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லங்க திருடன் சொல்லிட்டு நீங்க மூடிட்டு இருங்க, நீங்க சத்தம் போடாதீங்க, அவன் எப்படியோ திருடிட்டு போனா உங்களுக்கு என்ன, உங்க பொருள் பாதுகாப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலே நியாயம்?